என்ன பாக்குறா? ஏய் ஏய் பிரசாந்தி, என்ன பார்த்துட்டே இருக்க? ஏன் டிஸ்டர்ப் பண்ற? திரும்ப சொல்ல பார்த்துன்னு இருக்கேன். அடி பாவி, திருப்பியும் பாக்குறியாடி? எத்தனை வாட்டி பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கலாம். ஏன்டி இப்போ நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்து முடிச்ச, அதுக்கப்புறம் மெட்ரோலி ஸ்டார்ட் பண்ண, மெட்ரோலி பாதி போயிட்டு இருக்கும், திரும்பி திரும்பி சொல்ல பார்த்தா இருக்க. மெட்டி ஒலி போயிட்டே தான் இருக்கு. அது இன்னும் ஒரு 100 எபிசோட் இருக்கு. சரி, ஆனா திருப்பி பார்க்கணும்னு தோணுச்சு அப்படியா? செல்வத்துக்காகவே. இதுல மொத்தம் எத்தனை எபிசோடு? இதுல மொத்தம் 1360 எபிசோடு. அப்போ யார் அந்த செல்வம் கேரக்டருக்காக பாக்குறியா? அது செல்வம் கேரக்டருக்காகன்ட்டு இல்ல. எப்படி சொல்றது, அவன் கேரக்டர் மேல அப்படியே ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. அதனால அப்படியே திரும்ப திரும்ப ஏய், செல்வம் அந்த பார்க்கலாம். நாடகம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் அந்த கேரக்டர் கடைசியில என்ன ஆகுன்ட்டு. கடைசியில என்ன ஆகுதுன்றது கிடையாது. அந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து ஒரு லைஃப்ல எப்படி இருக்கணும். சரி, எனக்கு இந்த நாடகம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 15 வருஷம் ஆயிடுச்சு அந்த நாடகத்தை பார்த்தேன். 10-15 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, அது மலையா இருப்பான். எனக்கு ஒரு ரீகேப் கொடு, செல்வத்தை பத்தி ஃபுல்லா சொல்லு. என்ன நான் ரீகேப் தானே சொல்லிட்டா போச்சு. ஃபர்ஸ்ட் இப்போ லைஃப்ல ஒரு பையன் வந்து அவனோட ஃபேமிலிக்காகவே இருக்கான். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் செல்வம் கேரக்டர். ஓகேவா? அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அம்மா இறந்துருவாங்க. ஓகே. ரெண்டாவது வளர்க்கறது சித்தி தான். பாக்கியமா? ஆமா, அவங்க பேரு பாக்கியம். அதெல்லாம் மறக்காது. அது சூப்பரான கேரக்டர், மறக்காது. ஆனா ஆமா, அது நம்ம பூவோட டைலாக் அது. அண்ட் அவர் இப்ப இல்ல, அது வருத்தமா இருக்கு கொஞ்சம். அண்ட் இப்ப வந்து பார்த்தனா அது அவனுக்கு தெரியாது சித்தின்றது. அதாவது அம்மா அவங்க அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான். ஏன்னா அவங்க கை குழந்தையா இருக்கும் போதே வந்து அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவாங்க. சோ வந்து அவன் வந்து எப்படி நினைச்சுப்பானா, இவங்க தான் நம்ம அம்மா போல இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பாங்க. சோ வந்து அப்படியேதான் வளருவாங்க. அப்படி போயிட்டே இருக்கும், நல்லா போயிட்டு இருக்கும் ஃபேமிலி. 8 வயசுல இருந்தே அவன் வந்து மெக்கானிக் ஷெட்டுக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவான். படிக்க மாட்டான், படிக்க விடாது பாக்கியம். வேலைக்கு அனுப்பிடும். 8 வயசுல இருந்து ஸ்பேனர் பிடிச்சி மெக்கானிக் ஷெட்டுக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவான். அப்படியே வேலைக்கு போயிட்டே இருப்பான். எப்படின்னா சம்பாதிப்பான், எத்தனை வந்து அப்படியே குத்துருவான் வீட்டுல. அவ்வளவுதான். அவனுக்கு கூட எடுத்துக்க மாட்டான், அவனுக்குன்னு எதுவும் எடுத்துக்க மாட்டான். தம்பி தங்கச்சிகளுங்குன்ட்டு ஃப்ரூட்ஸ், அப்புறம் வந்து வரும்போது அம்மாக்கு வந்து என்ன பிடிக்கும், சீத்தாப்பழம் பிடிக்கும், அது பிடிக்கும், இது பிடிக்கும்னு பார்த்து பார்த்து வாங்கிட்டு வருவான். அதே மாதிரி தங்கச்சிக்கு எதுனா ஒண்ணு கேட்டா பஸ் பஸ்ட்டு உடனே இந்தம்மா காசு நம்ம அப்படியே எடுத்து கொடுத்துருவான். அவனுக்குன்னு சேர்த்து வச்சுக்கலாம் மாட்டான். என்ன சம்பாதிக்கிறோன்னு எடுத்து வந்து வீட்டுல கொடுத்துட்டு, அவனுக்கு மெக்கானிக் வேலைக்கு தேவைப்படுற ஆயில் கிரீஸ் எதனா வாங்கணும்னா கூட அம்மா கிட்ட சொல்லி காசு வாங்கிட்டு போய் தான் வாங்கிப்பான். அவ்வளோ ரொம்ப நல்ல பையனா? அப்படி ஒரு கேரக்டர். சோ இப்படியேதான் வந்து செல்வத்தோட இது வந்து போயிட்டே இருக்கும். அவன் வந்து பொய் பேசவே மாட்டான். அவனுக்கு பொய் பேசுறதே பொய் பேசவே மாட்டான். அவங்க அப்பா மாதிரி அவன் பொய் பேசவே மாட்டான்னு? அவங்க அப்பா மாதிரி எல்லாம் கிடையாது. அவனை வளர்க்கறது வந்து அவங்க பெரியப்பா தான் ஃபர்ஸ்ட் வளர்ப்பாரு. அப்புறம் தான் தம்பிக்கு ஒரு ஃபேமிலி வேணும்னு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பாரு, இவனும் குழந்தையா இருக்கானே அப்படின்ட்டு. சோ அவன் வந்து பொய்யே பேச மாட்டான், எந்த ஒரு இதுலயும் பொய் பேச மாட்டான். பெரியவங்களுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுப்பான். ஓகேவா? அவன் வந்து இந்த கோவத்துல இந்த வார்த்தை விட்டு இது பண்ணதெல்லாம் இது பண்ண மாட்டான். நியாயம்னா நியாயம். இந்த ஒரு விஷயம் மட்டும் ஒண்ணு மாதிரி, யார் தப்ப நான் தப்பான கூட திட்ட பத்தி அந்த மாதிரி தான். நியாயம்னா நியாயம், யார் தப்பானா அதுக்கு தண்டனை அவங்க அனுபவிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். சோ அதே மாதிரி ஃபேமிலியை வந்து வெளியே யார்ட்டையுமே விட்டு கொடுக்க மாட்டான். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, அவன் தம்பி நிறைய பண்ணுவான், பிரச்சனை சண்டை எல்லாம் தப்பு பண்ணுவான். ஆனா அப்படி இருந்தா கூட என் தம்பி அப்படிலாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்றேன். சோ அந்த அளவுக்கு ஃபேமிலி மேல வந்து ஒரு ரொம்ப அக்கறை, அன்பு, பாசம். எவ்வளவுதான் ஃபேமிலி இருக்கவங்க கெட்டது பண்ணாலும் அவன் நல்லதுதான் பண்ணுவான். சோ அப்படி இருக்கிற ஒரு கேரக்டர். சோ இப்படி இருக்கவங்க தான் வந்து பாக்கியம் என்ன பண்ணோம், நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பொண்ணு பார்த்து கல்யாணம் எல்லாம் பண்ணி வைப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு 300 எபிசோடுக்கு மேல என்ன ஆகும்னா, இவங்க வந்து அம்மா கிடையாது சித்தின்னு அவனுக்கு தெரிய வந்துரும். ஆமா, பாக்கியம் வந்து சண்டையில சொல்லிடும், ஆமா நான் உனக்கு அம்மாவே கிடையாது சித்தி, உனக்கு வந்து நான் 2வதா தான் வந்தேன் அம்மா, நானு உன் பெத்த தாயே உனக்கு தெரியாது, பச்சை மண்ணா இந்த உன்னை நான் தான் வளர்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்ல அவனுக்கு தெரிஞ்சிடும். சோ சித்தின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவன் கெட்டதே நினைக்க மாட்டான். அப்பவும் நல்லதுதான் நினைப்பான். எவ்வளவோ பண்ணுவாங்க, அவனை வீட்டை விட்டு வெளியே அடிச்சு துரத்துவாங்க. அப்பெல்லாம் ஒய்ஃப் தான் சப்போர்ட்டா இருக்கும். அப்ப கூட அவன் வந்து சொத்தெல்லாம் புடுங்கிட்டு வீட்டை விட்டு அடிச்சு துரத்தும் போது கூட பரவாயில்ல, அந்த சொத்தை வச்சுட்டு அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்றோம். அப்படி இருக்கிற ஒரு கேரக்டர்.
ஓகே அப்படி இருக்கிற ஒரு கேரக்டர் போக 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 திரும்ப என்ன பண்ணுவான், அவன் வந்து இன்னொரு ஒரு வீடு, சின்ன வீடு வாடகை பார்த்து திரும்ப ஒரு ஷெட் ஆரம்பிச்சு திரும்பி ஃபர்ஸ்ட் இருந்து திரும்ப growth ஆகுதான். ஆமா எப்படி சொல்றது, மரமாயிட்டு வெட்டிடுவோம், திருப்பி விதை போட்டு வளர்க்குறோமே, திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஷெட் வைப்பான், அப்புறம் வந்து ஒரு கார் ரிப்பேர் பண்ணி வாங்குற விற்கிற பிசினஸ் அந்த மாதிரி பண்ணி ஆரம்பிப்பான். அப்படியே போயிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 1000 எபிசோடுக்குலாம் வந்து நல்லா ஒரு வீடு கட்டிட்டு டெவலப் சூப்பரா ஆயிடும். நல்லா டெவலப் ஆயிடுவான். பொண்டாட்டிக்கு நல்லா பட்டுப்புடவை, நகை, அது இது எல்லாம் வாங்கி கொடுப்பான். பெரிய ஆள் நல்ல ஆயிடுவான். பெரிய வீடா கட்டிடுவான். ஆ அந்த அளவு பெரிய ஆள் ஆயிட்டு ஆ லைஃப்ல அப்படியே தோத்துருவான் ஏன்? லாஸ்ட்ல. அதுக்கு என்ன காரணம்னா அவனோட ஈகோ, பணம் வந்ததுக்கு அப்புறம் நல்லவங்களெல்லாம் ஒதுக்குறது, ஆ, ஆ, ஒரு பொண்ணோட பேச்சை கேட்டுட்டு அவன் வந்து அவ சொல்றதுதான் வேலை வாக்குன்ற மாதிரி இருக்கிறது. ம், பொண்டாட்டி பேச்சு கிடையாது ஆனா அது. ம். சோ பொண்டாட்டி பேச்சை கேட்காம எல்லாரையும் வந்து பகைச்சிக்கிறது, கர்வம் ஏறிடுச்சு. சண்டை போடுறது, தான் தான்ற பெரிய ஆள் தான் கர்வம். தான் ஆ, என் கால் கீழே தான் நீங்க எல்லாருமே ஓகே. அப்படின்ற மாதிரி இருக்கிறது. ம், சோ அந்த பணம் வந்து பணம், பேரு, புகழ், பதவி, ம். அந்த இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற எல்லா நல்ல குணமும் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. டோட்டலா சேஞ்ச் ஆயிடுவான். குடிக்க ஆரம்பிச்சிருவான். ஃபர்ஸ்ட்லாம் குடிக்க மாட்டான், நியாயதர்மமா பேசுவான், குடிப்பான், நிறைய பொய் சொல்லுவான், பழி போடுவான். ம், எப்படி சொல்றது, தப்பான நோக்கத்துல வந்து எல்லாரையும் திட்டுறது, ம், நீங்க செய்யறதெல்லாம் தப்பு, சோ இப்படிதான் நீங்களாம் அப்படின்ற மாதிரி பிளேம் பண்றது, ம், அவன் கூட இருக்கவங்களே சந்தேகப்படுறது, ஒய்ஃப் சந்தேகப்படுறது, ம். ஒய்ஃபை வந்து ஃப்ரெண்டு கூட வச்சு தப்பா பேசுறது, ஐயே. இந்த மாதிரியான எல்லா ஹேபிட்டுமே அவனுக்கு வந்துடும். இது எல்லாத்துக்குமே வந்து காரணம் வந்து நம்ம 2 கேரக்டர்ஸ் இருக்காங்க, முக்கியமான கேரக்டர்ஸ். அவங்கள பத்தி அடுத்தடுத்து நம்ம பேசுவோம். யாருன்னு நீங்க கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. ம், சோ இப்படி நல்லவனா இருந்து வளர்ந்து வர செல்வம், ம். பணம் எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அவனை அப்படியே டோட்டலா மாத்திரும் ஃபுல்லாவே. சோ ம். இது எப்படின்னா ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்ன்றத ஃபர்ஸ்ட் ஹாஃபும், எப்படி இருக்க கூடாது அப்படின்றத செகண்ட் செகண்ட் ஹாஃபும் ஹாஃபும் காட்டுற கொடுத்து மாதிரி இந்த ஆயிடும். நாடகத்தை முடிச்சிருப்பாங்க. ஆமா. நானும் பாத்துறேன் கிளைமேக்ஸ். திரும்பி கடைசியா திரும்பி அந்த அந்த அவன் எங்க மரத்தடியில வந்து ஸ்டார்ட் மெக்கானிக் பண்ணணும். வச்சிருந்தானோ அதே இடத்துக்கு வந்துருவான். சோ அவனுக்கு இந்த பேரு, புகழ், பணம்லாம் வந்ததுக்கு அப்புறம் நல்லவங்க எல்லாம் அவனை விட்டு போயிடுவாங்க. நல்லவங்க எல்லாரையும் பகைச்சிப்பான். ஓ, கடைசியில வந்து எப்படி சொல்றது, அவனுக்கு கூட பேச்சு துணை கூட யாரும் இல்லாத அளவு நிர்கதியா தனி மரமா வந்து ஒரு மரத்தடியில உட்காந்துருவான். அதோட நாடகம் முடிஞ்சிடும். அதோட நானும் பார்த்தேன். ஆனா இவ்வளவு டீட்டெயிலா பார்க்கல. ம். ஆனா ஒரு காசு ஒருத்தரோட கேரக்டர் எப்படிலாம் சேஞ்ச் பண்ணும். குமரன் சார் இது எப்படி எடுத்திருக்காருன்னா டைரக்ஷன்ல, ஒரு மனுஷன் வந்து இப்படி வாழணும், ம். பணம் வந்துட்டா இப்படி வாழக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆனா எடுத்திருக்காரு. ஒரே கேரக்டரை வச்சு ஒரே ரெண்டா character. ஸ்பிளிட் பண்ணி காமிச்சிருக்காரு. ரெண்டுமே காமிச்சிருக்காரு. குட் அண்ட் ஈவில்ன்ற மாதிரி, குட் அண்ட் ஆமா. பேட்ன்ற மாதிரி. ஆமா, ரெண்டுமே காமிச்சிருப்பாரு. ம். அதுல என்ன ஒரு வருத்தம்னா வந்து கடைசி வரைக்கும் அவனை கொஞ்சம் நல்லவனாலே காட்டி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி, கூட இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமா வச்சிருக்க மாதிரி காமிச்சிருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. கரெக்ட் தான். climax பட் ஆனா ரியாலிட்டி நம்ம அதை காமிச்சிட்டாங்க. ஆமா, ரியாலிட்டி என்னமோ அதை காமிச்சிட்டாங்க. பட் ரியாலிட்டி ரொம்ப ஓவராவும் போயிடும். கொஞ்சம் கொஞ்சம் தூக்கலான கொஞ்சம் மாதிரி வந்து எனக்கு feel எப்படி ஆகுது. சொல்றது, அப்பா பேச்சு அந்த மாதிரி கொஞ்சம் கேட்டுக்கலாம். யாருமே கேட்க மாட்டேன், தான் தான் அப்படின்ற ஒரு இல்ல ஈகோஸ்டிக்காக. இல்ல அந்த ரொம்ப அதிகமா பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபீல் அந்த நாடகத்தை ஆமா. பார்க்கும்போது. ஸோ அது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் செல்வம் மாதிரி தான் மாப்பிள்ளை வேணும்னு நினைப்பாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல பார்த்துட்டு தயவு செய்து இப்படி ஒரு பையனை யாருமே கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் கார்த்தி கூட சில டைம்ல அப்படிதான் கோவப்படுவான். ஆனா ஓகே, கோவப்பட்டோம் தப்பு அப்படின்னு யோசிச்சு இது பண்ணிப்பான். ஸோ உங்களுக்கு வந்து அந்த கேரக்டர் பத்தி என்ன தெரியும் அப்படின்றது நீங்க நம்ம அதே comment மாதிரி section ல இந்த சொல்லுங்க. கேரக்டர் உங்க வீட்ல யாரு கூட செட் ஆகுதான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஹஸ்பண்டோ, உங்க அண்ணனோ, தம்பியோ, ஃப்ரெண்ட்ஸோ யாரு கூட செட் ஆகும். செல்வன் கேரக்டர்ல கார்த்தி அப்படின்னா அவன் நியாயம்னா நியாயம் நிப்பான். கோவம் வந்துச்சுன்னா மூஞ்சிக்கு நேரம் சொல்லுவான். பின்னாடிலாம் பேச நான் ஐயா மாட்டான். சாமி வாங்கின காசு மேல போற. அப்படிலாம் இல்ல. ஐஸ்கிரீம் கேட்ட வாங்கி தரல அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. உண்மையாவே வந்து அவன் மூஞ்சிக்கு நேரம் சொல்லிடுவான். அவன் வந்து பின்னாடி எல்லாம் பேச மாட்டான். அதுதான் அவனோட சரி, character. ஓகே, ஃபைன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் யாரை பத்தி பேசலாம் இன்ட்ரெஸ்டிங்கா அப்படின்னு நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ, Okay? பாய்.